போதிய இடவசதி இல்லாததால் வெட்ட வெளியில் வைக்கப்பட்டிருக்கும் மருந்து பெட்டிகள். மருத்துவ சிகிச்சைக்காக ரூஃபிங் ஷெட்டுக்கு கீழே வியர்க்க விறுவிறுக்க காத்திருக்கும் நோயாளிகள். லூஸ் கான்டாக்டில் இருக்கும் கரண்ட் கனெக்ஷனால் எப்போது பவர் கட் ஆகுமோ என பரிதவிக்கும் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களில் சிக்கி திணறுகிறது திருச்சி தெப்பக்குளம் நந்திக்கோவில் தெருவில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். ஒவ்வொரு 35,000 முதல் 50,000 பொதுமக்கள் வசிக்கும் நகர்ப்புற பகுதிகளிலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்க வேண்டும் என்பது மாநில சுகாதார கட்டமைப்பின் அடிப்படை விதி. அதன்படி திருச்சியில் மொத்தம் 18 இடங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகின்றன. அதில் தெப்பக்குளம் நந்திக்கோவில் தெருவில் உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டரும் ஒன்று. இங்கு கர்ப்பிணி பெண்களுக்கான சுகாதார உதவிகளை செய்தல், தாய் சேய் நலம் பராமரித்தல், காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளித்தல் உள்ளிட்டவை செய்யப்படுகின்றன. சராசரியாக நாளொன்றுக்கு 70 முதல் 100 புற நோயாளிகளும் ஒவ்வொரு வாரமும் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களும் மருத்துவ ஆலோசனை மற்றும் பிரசவத்திற்காக வருகின்றனர். இப்படி நாள்தோறும் பிஸியாக இருக்கும் இங்கு மருந்து மாத்திரைகளை வைப்பதற்கு ஸ்டோர் ரூம் கூட இல்லை. எனவே வெட்ட வெளியில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக மருந்து பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதற்கு முன்பாக நோயாளிகள் மருத்துவமனையின் முன்புறம் உள்ள ரூஃபிங் ஷெட்டுகளில் காத்திருக்க வைக்கப்பட்டு பின்பு வரிசையாக சிகிச்சைக்கு செல்கின்றனர். இங்கு ஃபேன் வசதி இல்லாததால் தற்போது வாட்டி வதைக்கும் கோடை வெயிலில் மக்கள் கிறுகிறுத்து போகின்றனர். அதிலும் கர்ப்பிணி பெண்கள் வெப்பம் தாங்காமல் திடீரென மயங்கி விடுகின்றனர் என்று குற்றம் சாட்டுகின்றனர் இப்பகுதி மக்கள். இது ஒருபுறம் என்றால், இம்மருத்துவமனையில் கரண்ட் கனெக்ஷனில் பிரச்சனை இருப்பதாக மிக முக்கியமான குற்றச்சாட்டையும் இப்பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, எங்கள் பகுதியில் 1940ஆம் ஆண்டிலிருந்து இம்மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. பழைய பில்டிங்கை மாநகராட்சி நிர்வாகம் சீர் செய்து ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றிவிட்டது. எனவே இங்கு 3 phase கரண்ட் கனெக்ஷன் இல்லை. இதனால் அனைத்து இடங்களுக்கும் சரியாக கரண்ட் சப்ளை வருவதில்லை. திடீரென பவர் கட் ஆகிவிடுகிறது. சில ஆயிரங்கள் செலவு செய்ய வேண்டும் என்றால் நாங்களே செய்து கொள்வோம். ஆனால் மொத்த ஒயரிங் கனெக்ஷனையுமே பிரித்து வேலை பார்த்தால்தான் இப்பிரச்சனை சரியாகும் போல் இருக்கிறது. அதற்கு அதிகமாக செலவாகும். எனவே இது குறித்து வார்டு கவுன்சிலர் தொடங்கி மண்டல தலைவர், மேயர், MLA என எல்லோருக்கும் மனு அளித்து பார்த்து விட்டோம். இதோ வருகிறோம், உடனே சரி செய்ய சொல்கிறேன் என்பதுதான் தொடர் படலமாக இருக்கிறதே தவிர பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. ஒருவேளை இரவு நேர பிரசவ சிகிச்சையின் போது பவர் கட் ஆனால் அப்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் கர்ப்பிணி பெண் மற்றும் குழந்தையின் உயிருக்கு யார் பொறுப்பேற்பது என்று ஆதங்கத்துடன் பேசினர். இது குறித்து இங்கு பணியாற்றும் மருத்துவ பணியாளர்களிடம் கேட்டபோது, இங்கு கரண்ட் பிரச்சனை இருப்பது உண்மைதான். மருந்து பொருட்கள் வைப்பதற்கு கூடுதலாக மாடியில் ஒரு அறை கட்டித்தர வலியுறுத்தி JE, மாநகராட்சி நகர்நல அலுவலர் உள்ளிட்டவர்களிடம் தெரிவித்துள்ளோம். விரைவில் சரி செய்து தருவதாக தெரிவித்துள்ளனர் என்றனர். ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடிக்கும் மேல் பட்ஜெட் தாக்கல் செய்யும் திருச்சி மாநகராட்சியின் இந்த ஆண்டு வரி வருவாய் மட்டும் சுமார் 1026 கோடிகளுக்கும் மேல். அதில் செலவு போக 74,80,000 ரூபாய் உபரியாக இருப்பதாக மாநகராட்சியே கடந்த மாதம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சில லட்சங்களை செலவு செய்தாலே போதும், இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து விடலாம். ஆனால் கடந்த பல மாதங்களாக அவதியடைந்து வரும் மக்களின் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் மௌனம் காப்பது ஏனோ தெரியவில்லை.